friends, welcome to Techpark Tamil channel. நாம இப்போ சீரியஸ் parallel டெஸ்டிங் போர்டு செய்ய போகிறோம். அதுக்கு என்னென்ன தேவைங்கிறத நாம் இப்போ பார்க்கலாம் வாங்க. சுவிட்ச் எல்லாம் மாற்ற ஒரு ஜங்ஷன் பாக்ஸ், அப்புறம் 2 சுவிட்ச், அப்புறம் 2 ப்ளக் பாயிண்ட், குண்டு பல்ப் ஹோல்டர் 1 அண்ட் ஒரு குண்டு பல்ப். ஆக்சுவலாக என்கிட்ட குண்டு பல்ப் இல்லை, அதனால் எல்இடி பல்ப் யூஸ் பண்ணியிருக்கேன். குண்டு பல்ப்பு தான் இந்த டெஸ்டிங் போர்டு கரெக்டாக இருக்கும், அதனால் நீங்கள் குண்டு பல்ப்பு யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் சுவிட்ச் எல்லாம் மாற்றுறதுக்கு இந்த ஸ்க்ரூஸ் ப்ளஸ் 2 லென்த் ஒயர் அண்ட் சின்ன சின்ன துண்டு ஒயருங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் இந்த ஜங்ஷன் பாக்ஸ் நம்ம இதுக்கு செட் பண்ண போகிறோம். இந்த சுவிட்ச் 2 சுவிட்ச் இப்படி வச்சுட்டு நம்ம 1 by 1 இப்படி வைக்க போகிறோம். ஆக்சுவலாக நம்ம பண்ண போகிறது எப்படின்னா 2 சுவிட்ச் பக்கத்தில் வர மாதிரியும், இந்த பக்கத்தில் ப்ளக் பாயிண்ட்டு வர மாதிரியும், ஹோல்டர் இங்கே வர மாதிரியும் செட் பண்ண போகிறோம். அதுக்கு தகுந்த மாதிரி நாம் இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணி எடுத்துகிட்டு உங்களுக்கு இது எப்படி கட் பண்ணியிருக்கேன்றதை உங்களுக்கு காட்டுறேன் எந்த சைஸுங்கிறது. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாம் இதுக்கு கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இதில் நம்ம இதை ஃபிட் பண்ணிக்கலாம் வாங்க. இப்போ சுவிட்ச் எல்லாம் ஃபிட் பண்ணிக்கலாம் வாங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சுவிட்செல்லாம் இப்போ ஃபிட் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இது கரெக்டாக எல்லாம் செட் பண்ணியாச்சு. இந்த இடத்துல இப்போ குண்டு பல்ப் ஹோல்டர் இருக்கு இல்லையா, இதை கட் பண்ணி வச்சுக்கிறோம். இந்த இடத்துல இதை நம்ம ஃபிட் பண்ண போகிறோம். க்ளூ கன் யூஸ் பண்ணி இதை நம்ம இப்போ ஃபிட் பண்ணிக்கலாம் வாங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த ஹோல்டரை க்ளூ கன் வச்சுட்டு நம்ம அதில் ஃபிட் பண்ணிட்டோம். அது நல்லா ஸ்ட்ராங்காக ஃபிட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதில் எப்படி கனெக்ஷன் கொடுக்கலாம், ஒயரிங் கனெக்ஷன் எப்படி கொடுக்குறோன்றதை நாம் இப்போ பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எப்படி கொடுத்துருக்கோன்னா இது நியூட்ரலு. இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம், இப்போ நியூட்ரல் ஒயரை இப்போ நம்ம கனெக்ஷன் பண்ண போகிறோம். பார்த்துங்க, இப்போ ஃபேஸ் இதில் கனெக்ஷன் பண்ணியிருக்கோம், நியூட்ரல் இதில் கனெக்ஷன் பண்ணுறோம். நியூட்ரல் இதில் எடுத்து ஒயர் எடுத்து போயிட்டு நம்ம இந்த ப்ளக்கு கொடுத்துருக்கோம். அண்ட் ஃபேஸ் இதில் கனெக்ஷன் பண்ணி இதிலேருந்து இந்த சுவிட்சுக்கு ஜாயிண்ட் கொடுத்துருக்கோம். இந்த சுவிட்ச் மூலமாக போய் தான் இந்த சுவிட்ச் போகும். இந்த ப்ளக்கில் கரண்ட் வரணும், இந்த சுவிட்ச் போட்டால் நம்ம இந்த ப்ளக் ஆர்டினரியாக யூஸ் பண்ணிக்கலாம். பட் இதில் ஃபேஸ் இதில் கொடுத்து இதில் திருப்பி சுவிட்ச் போட்டால் இது ஃபேஸ் இது மூலமாக கரெக்டாக டைரெக்டாக பல்புக்கு போகும்.
நாம் இங்கே வந்து ப்ளக்கை சொருவிட்டு நம்ம அந்த 2 ஒயரும் டச் பண்ணுவோம் இல்லையா, டெஸ்டிங் டச் பண்ணோன்னா இந்த 2 நியூட்ரலாம் கனெக்ட் ஆகி இது மூலமாக நியூட்ரல் போச்சுன்னா இங்கே லைட் ஆகும். இதுதான் நம்ம டெஸ்டிங் போர்டு ஒர்க் பண்ணுற முறை. இது வந்து எப்படிங்கிறது நான் இப்போ வந்து உங்களுக்கு வந்து லைவாக செக் பண்ணி காட்டுறேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எல்லாமே ரெடி. இப்போ நம்ம வந்து இதை வந்து செட் பண்ணிவிட்டு நம்ம வந்து இது எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு செக் பண்ணிடலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து இதை வந்து செக் பண்ணிடலாம். இதை பாருங்கள், இந்த மாதிரி ஒரு ப்ளக்கு இந்த ஒயர் வந்து இந்த மாதிரி செட் பண்ணி வச்சுக்கோங்க. இதுதான் நம்ம டெஸ்டிங் ஒயர். இது கனெக்ஷன் கொடுத்தாச்சு. இப்போ பாருங்கள், சுவிட்சு போட்டாச்சு. ஓகேங்களா, இப்போ பர்ஃபெக்டாக எரியுது. ஓகேங்களா, நம்ம கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். இந்த 2 மோனா இருக்குங்களா, ரெண்டும் ஒரே கலராக இருக்கும். இது வந்து ரெண்டுத்தையும் வந்து ஒன்றா ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் அனதர் ஒன், இதையும் ரெண்டுத்தையும் ஒன்றா ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணி 2 டச் ஆகாத மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ வந்து நம்ம இந்த 2 ஒயரும் செக் பண்ண போகிறோம். சோக் நல்லா இருக்கா இல்லை எப்படி இருக்குன்றது நம்ம இப்போ பார்க்க போகிறோம். பாருங்கள், ஓகே, இந்த சோக் நல்லா இருக்குது, கெட்டு போகல. நம்ம சோக் செக் பண்ணுறதும் இப்படி தான், டெஸ்ட் லேம்ப் இந்த மாதிரி தான் செய்யணும். நம்ம வந்து இப்போ வந்து எல்லாமே பக்காவாக செஞ்சு முடிச்சிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.